ஹலோ ட்ரேடர்ஸ், டெக்னிக்கல் நாலேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? அப்போ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களையும் ஒரு ப்ராஃபிட் ட்ரேடராக மாற்ற போகுதுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு செல்லர்ஸோட கேம் பிளான் என்னவாக இருக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸுக்கு இந்த சேனல் கேரண்டி. டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். நம்மளோட சேனல் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி அப்படி சொல்கிற ஸ்மார்ட் மணி கான்செப்ட், டெக்னிக்கல் நாலேஜில் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாகவும், தென் நம்மளுடைய ஓன் கான்செப்டான த நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஸ்னைப்பர் தியரி அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கான மார்க்கெட்டில் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் எப்படி ரன் ஆனது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த டீட்டெயில்டு வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெம்பர்ஸ், ஆக்சுவலாக அந்த மெம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ஸ்டாக் சப்ஸ்கிரைப்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு விதமான ஜாயின் பட்டன் இருக்கும். இதில் சில்வர் மெம்பரில் நீங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுற உங்களுக்கு நான் என்ன ஒரு பெனிஃபிட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி மார்னிங் ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோங்கிறது உங்களுக்காக ஃப்ரீஃபாக கொடுக்க போகிறோம். உங்களுக்கு கால்ஸோ டிப்ஸ் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ கோல்டு மெம்பர்ஸ் எதுக்காக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்வர் மெம்பர்ஸோட அனைத்து வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வீக்லி அண்ட் மந்த்லி செல் ஜோன், பை ஜோன், செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 19 வீடியோஸும், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 42 வீடியோஸும் இருக்கும். எவ்ரி 2 months ஒன்ஸ் இதோட வீடியோ வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா நிறையா ஸ்டோரேஜ் தரலாம் எடுக்குங்கிறத டெலீட் பண்ணிடுவோம். இந்த ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட மெம்பர்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை அனுபவிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாம். குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஸ்னைப்பர் தியரியோட பயன்பட்டும் பார்த்துக்கலாம். நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஹெச்எல்சி, எஸ்எம்சி எல்லாமே சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் படி பார்க்கும்போது மார்க்கெட்டோட க்ளோசிங் அப்படிங்கிறது 23,000 நியரஸ்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த 23,000 நியரஸ்ட்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டும் நம்மளுக்கான அவுட் த மணி செல்லர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 23,200 அப்படிங்கிற இடத்துல தான் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஆக்டிவாக இருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா 29 ருபீஸ் என்னமோ இருந்திருப்பாங்க ரெண்டு செல்லர்ஸுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது 23,100ங்கிற அடுத்த மணிக்கு தான் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது. இன்கேஸ் 23,000 கால் அண்டு புட்டு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 22,900 புட்டும் 23,100 கால் எடுத்து செக் பண்ணி பார்க்கும் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ அப்படிங்கிறது பயங்கரமான டிஃப்ரென்ஸஸில் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ செல்லர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 23,100 ரேஞ்சஸில் தான் இருக்குது. அப்போ இந்த 23,100 அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கான இன்றைக்கான ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸாக சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஸ்ட்ரைக் ப்ரைஸாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ப்ரீவியஸ் டே என்ன பண்ணியிருக்க பயங்கரமான செல் ஆஃப் நடந்திருக்கு. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும்? இன்றைக்கும் செல் ஆஃப் ஆகலாம். அப்படி ஒரு சினாரியோ நடக்கணும் அப்படின்னா மார்க்கெட் அப்படிங்கிறது 8 rupees பிலோ ட்ரேட் ஆகணும். அப்படி 8 rupees பிலோ ட்ரேட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது அவனோட ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே போவான். அப்போ எகெயின் புட்டு பேனிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். சிம்பிள். செகண்ட் திங், அன்எக்ஸ்பெக்டேஷனாக நடந்துச்சுன்னா புட்டு அப்படிங்கிறவன் 80 பிலோ வரணும். இவன் 80 பிலோ வந்தானே வந்து ஒரு 130+ அபோவ், அதாவது 140ங்கிற ரவுண்ட் நம்பருக்கு அபோவ் ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு மூமெண்டம் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் கண்டிஷன். இந்த ரெண்டு காம்போ வச்சு இன்றைக்கான மார்க்கெட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியும். இல்லை நிறையா பேர் வந்து 23 எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த இடத்துல. இப்போ 23 வச்சிங்கன்னா 170 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 86 வரைக்கும் மார்க்கெட் வரணும். அப்படி வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது இவன் 96 அபோவ் நின்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லை இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டோட க்ளோஸிங் தான் கண்டிப்பாக கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி சில நடந்துச்சுன்னா இவன் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சூட்டப் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இது ப்ராப்பரான என்ட்ரிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கல. அதனால தான் 23,100 அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். டிபெண்ட் அப்பான் அவுட் த மணி செல்லர்ஸ். ஓகேங்களா? இன்னும் ப்ரீஃபாக நம்ம ஈவினிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ. எஸ். ஸோ 23,000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேற்றுயோட அட் த மணி. ஸோ அந்த அட் மணி எப்படி நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா டே சார்ட் வந்து எடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே சார்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், 3 லெவல்ஸ் மேக் பண்ணுவோம். க்ளோஸ், லோ, தென் ஹை. இந்த 3 லெவல்ஸ் மேக் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் அப்படிங்கிறது எது நியரஸ்ட்டில் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ க்ளோஸ் அப்படிங்கிறது லோ நியரஸ்ட்டில் இருக்குது. இது ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகர் அப்படிங்கிறது 23,000. ஸோ இந்த 23,000 அப்படிங்கிறது நம்மளுக்கான
அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ண அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய சேம் தான். 23,000 அட் த மணிக்கு நம்மளுக்கான ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவுட் த மணி எடுக்கணும். 22,900ங்கிற புட் ஆப்ஷன் ப்ளஸ் 23,100 அப்படிங்கிற கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது செவ்வாய்க்கிழமை அதோட க்ளோஸ் ப்ரைஸ் என்னவோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் கிடைக்கும். அதை ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிட்டோம், அது வந்து 86. இந்த 86 அப்படிங்கிற ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 23,000 கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணுவோம். அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூ தான் 23,086, 23,917ங்கிற வேல்யூ. இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையில்லை, இந்த லோ ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் தேவையில்லை. க்ளோஸ் ப்ரைஸ் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை நமக்கு கிடைச்ச அட் த மணியோட ப்ரைஸ் நம்ம வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ரெண்டுலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அபோவ் போகலாம், க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பிலோ போகலாம். ரெண்டாவது இந்த பிளேசஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே இருக்கும்போது இது கீழே இருக்கும்போது ஃபர்தரான மூமெண்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 கண்டிஷனில் நமக்கு என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போது பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ப்ரீவியஸ் டேங்கிறது ஒரு பியர் கேண்டில், ஒரு பியர் கேண்டில் இருக்கிறதுனால பீப்புள் எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கும் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகலாங்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கும் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 23,000 கால் ஆப்ஷன் 86ங்கிற ப்ரைஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பிலோ போகணும். அந்த டயத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னா புட் ஆப்ஷன் 22,900 அவனுக்கான ஹை க்ளோஸ் அபோவ் போகணும். இந்த காம்பினேஷன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், மார்க்கெட் அகைன் செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அன்எக்ஸ்பெக்டேஷன் நடக்கிற என்ன பண்ணணும் அப்படின்னா 23,000 புட்டு 86 அபோவ் போகணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், 23,100 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறவன் இவனோட ப்ரீவியஸோட க்ளோஸ் அபோவ் இருக்கணும். இந்த காம்பினேஷன் நடந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் அன்எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போது மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேப் அப் ஓப்பன், இந்த கேப் அப் ஓப்பன் கொடுக்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், கால் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், புட் ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ண பிளேஸ் அப்படிங்கிறது புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளுக்கு புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா புட் செல்லர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஜோன் 86 ருபீஸுங்கிறது. இந்த 86 ருபீஸுக்கு மேலே அவங்க வந்தால் தான் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். கரெக்டுங்களா. அப்போது அது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 86 அப்போ காலையில் வரல பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் எவ்வளோ ஃபால் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு லாங் கன்சால்டேஷன் தென் ஃபால் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஹை டு லோ போட்டு வைக்கலாமா 120 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஃபால் ஆகிருக்கு. பட் இவ்வளோ பெரிய ஃபால் நடந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா புட் செல்லர்ஸால் அவங்களால ப்ராஃபிட்டை மேக் பண்ணவே முடியல. பிகாஸ் ஆஃப் புட் செல்லர்ஸ் ஸ்டில் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறது காலையில் தெரிஞ்சிருச்சுங்களா. அப்போ காலையிலே உங்களுக்கு இந்த லெவல்ஸ் மேக் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரேடு கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து காலையில் ஒரு 10 o'clock சொல்லியாச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் 10 o'clock நிஃப்டிங்கிற சார்ட்டில் வந்து இன்றைக்கோட ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்க போகுதுங்கிறத நம்ம அழகாக வாய்ஸ் மெசேஜ் போட்டோம். டுடே மேபி அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்டம் இருக்கலாம், பார் ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்காக முன்னாடி சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் வாட்ச், டோன்ட் மேனிபுலேட் பை பிக் கேண்டில்ஸ். வாட்ச் மட்டும் பண்ணுங்கிறத 10:50 சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியும் 10:14 இந்த இண்டிகேஷன் கொடுத்தாச்சு. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிள் லாஜிக் பாருங்கள், இது வந்து நம்ம ஒளிவு முறையவே இல்லை. ஏன்னா 23,000 புட் ஆப்ஷன் செல்லர் ஸ்பாட்டு அவனோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவில் இருந்தும் செல்லர் அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கல. முடிஞ்சு போச்ச கான்செப்ட் இங்கே முடிஞ்சு போச்சு எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னல் ஒன்றுமே பார்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட் 110 பாயிண்ட் கீழே போயிட்டான். அப்போ 110 பாயிண்ட் மார்க்கெட் கீழே போகும்போது எகைன் க்ளோஸ் ப்ரைஸ் கிட்ட வரான். அப்போ இந்த க்ளோஸ் ப்ரைஸ் கிட்ட வர வரைக்குமே எனக்கு என்ன பண்ணலை, புட் செல்லர்ஸ் அப்படிங்கிற அவனோட ப்ராஃபிட் புக் பண்ண ரெடியாக இல்லை. அப்போது இந்த 110 பாயிண்ட் மார்க்கெட் டவுன் ஆனதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து காலோட செல்லர்ஸ் வந்து என்ன மாதிரி சினாரியில் இருக்காங்கிறத பார்ப்போம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் வந்து அந்த 86 பிலோ போகணும், புட்டு அவனோட ப்ரீவியஸோட ஹை க்ளோஸ்க்கு அபோவ் போயிடுச்சுன்னா மொமெண்டம் பிடிக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் பிடிக்கலாம்னு நினச்சிருந்தோம். அது நடக்கலைங்கிறது தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே.
அப்போ இந்த 110 பாயிண்ட் ஃபால் ஆகும்போது அகைன் நம்ம அதாவது நம்ம ஏன் ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தோம் அப்படின்னா புட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஓப்பன் பண்ணல. அகைன் இப்போ நம்ம கால் எடுத்து பார்க்க போகிறோம் எக்ஸ்பெக்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு. ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அவன் என்ன பண்ணினான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் பண்ண 86 தான் வந்திருக்கான். அப்போ இந்த 86 வந்தது ஓகே தான், இதை பிரேக் அவுட் பண்ணதும் ஓகே தான். பட் இந்த பிரேக் அவுட்டில் எந்த விதமான புட் செல்லரும் ஸ்டில் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரெடியாக இல்லை. அப்போ புட் செல்ஸ் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது என்ன ப்ரோ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி க்ளோஸ் ப்ரைஸ் அபோவ் க்ளோஸ் பண்ணி பிலோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்ற பேசியிருந்தோமா. இப்போ இந்த 2 o'clock மேலே பார்த்தீங்கன்னா லாங் கன்சால்டேஷன் நடந்துக்கிட்டு இருந்ததா. இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலி இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான லோயர் சைடு பிரேக் அவுட் தான், காம்பினேஷன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த காம்பினேஷன் பிரேக் அவுட் வந்து புட் செல்ஸ் வந்து ரெடியாகவே ஆகலையே பை பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பிரேக் அவுட் என்ன பண்ணியாச்சு, எனக்கு அப்பர் சைடில் கொடுத்தாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு கொடுத்தாச்சு. அப்போ இதுதான் ப்ரோ என்ட்ரின்னு எடுக்க போகிறோம், டார்கெட் வந்து தூக்கிட்டு கொண்டு போக போகிறோம் மேலே. இவ்வளோ தான் இன்றைக்கான ட்ரேடிங் ஆப்ஷன் இருந்துச்சு. காலையிலேருந்து உங்களுக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காம க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டான் மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே போகிறதுக்கான மூமெண்டமாக மாறி ஒரு 100 பாயிண்ட்ங்கிறது கொடுத்துருச்சு. அப்போ இதுக்கு மேலே போனதுக்கப்புறம் இவ்வளோ தான், நம்ம இதுவே போதுமானது, இதுக்கு மேலே பெருசாக நீங்கள் ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்றைக்கான ட்ரேடிங் ஆப்ஷனுங்கிறது இதுவே போதுமான ஒன்று தான். பட் டுடே ட்ரேட் அப்படிங்கிறது காம்ப்ளிகேட்டட் தான், பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஸ்னைப்பர் தியரோட பாயிண்ட் தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும் மாற்றி பை செல் பண்ணி விளாண்டுட்டு இருந்திருப்பீங்க, உங்களோட ஓவரால் கேபிட்டல் லாஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டுங்களா. அப்போ ப்ராப்பராக இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணனால ஃபஸ்ட்டு மார்க்கெட் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் இருந்தும் புட்டை பை பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா ஏன்னா வந்து ரெடி ஆகலையே பை பண்ணுறதுக்கு. கரெக்டுங்களா. சினாரி முடிஞ்சு போச்சுங்களா. இதில் காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட்டுக்கு இதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஃபைண்டர். ஸோ இந்த மொமெண்டம் ஃபைண்டருக்கும் காம்பினேஷன் நான் ஒவ்வொரு நாளுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்னைப்பர் தேரி வேறு, நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வேறு. ஸோ இந்த நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ கால்டு மொமெண்டம் ட்ரேடிங். ஸ்னைப்பர் தேரிங்கிறது ஃப்ளோ ஃபைண்டர். இந்த ஃப்ளோ வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிறது ஃபைன் பண்ணக்கூடியதான் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு காலையில் ப்ரீ சார்ட் பார்த்துருப்பீங்க, அதில் உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த ஃப்ளோவை ஃபைன் பண்ணணும்னு. ஸோ அதில் நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 23,100 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் தான். அப்போ மார்னிங் கேப் அப் ஓப்பன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 23,100 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது கேப் அப் ஓப்பன் கொடுத்துருக்கான் சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி அவனோட டேப் ஆகிருக்கான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் என்ன கொடுத்துருப்போம், மார்க்கெட் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வந்து லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணும்போது கால் என்ன பண்ணியிருக்கணும், 130 வரைக்கும் மேலே போயிருந்தால் என்ட்ரி கிடச்சிருக்கோம்னு சொன்னோம். அது போகலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோம், ஒருவேளை கால் இவன் பிரேக் அவுட் பண்ணான்னா புட்டு இது ரெண்டையும் மேலே போகணும், போகலை. அப்போ ஸ்னேப்பர் திருப்பிட்டு என்னோட மார்க்கெட் சைடு வைஸ்ங்கிறது காலையிலே தெரிஞ்சு போச்சுங்களா. ப்ரீ சார்ட் அனலைஸ் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டுமே நடக்கலை. இவனோட ஸ்னேப்பர் தாண்டி லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணும்போது இவன் 139 பேருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது புட்டு 23,100 ஸ்னைப்பர் தாண்டி லோவாக பிரேக் அவுட் பண்ணிட்டானா இவன் 139 பேர் தான் என்ட்ரிங்கிற சொல்லியிருந்தா நடக்கலை. அப்போ கால் 23,100 அப்படிங்கிறது ஸ்னைப்பர் 30.80 பிரேக் அவுட் பண்ணும்போது மினிமம் ஹைக்கு மேலே போயிருக்கணும்னு நினச்சோன்னா அதுவும் நடக்கலை. அப்போ ரெண்டுமே நடக்கலைன்னா என்னோட மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி சைடு வேஸு. இதான் வந்து ஸ்னைப்பர் தேரியோட ஃப்ளோ ஃபைண்டர். அப்போ ஸ்னைப்பர் தேரியோட நோ லாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் என்ட்ரி கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா. இது ரெண்டு டிஃப்ரென்சஸ் என்ன, இது எப்படி நம்ம டிஃப்ரென்சேஷன் பண்ணி பார்க்கணும், எல்லா நாளுமே டிஃப்ரென்சேஷன் பண்ணி பார்க்கணுமா இல்லை ஏதாவது ஒரு நாள் அந்த டிஃப்ரென்சேஷன் பண்ணி பார்க்கணுமா, எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கோட வீடியோ இன்னும் டீட்டெயிலாக வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லக்கூடிய அதே வேர்டு தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் என்னோட அப்ரிசியேஷன் நான் எடுத்துக்கிட மாட்டேன். கண்டிப்பாக உங்களோட லைக் அப்படிங்கிறது கண்டிப்பாக மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். அவங்களும் இன்னும் ஒரு விதமான ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வரக்கூடிய ட்ரிக்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். ஓகேங்களா. ஓகே, அப்போ ஆக்சுவலாக ஸ்னைப்பர் தேரி என்ன, நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத ஒரு சின்ன தெளிவு கிடச்சிருக்கும். மேபி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நாளையோட வீடியோ உங்களுக்கு இன்னும் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கான ஐடியா கொடுக்கும். தேங்க்யூ.